டயபெட்டிக்கோட பேஷண்ட் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதுவும் ஆஃப்டர் கோவிட் நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஸோ டயபெட்டிக்கால் பாதிக்கப்படுறதோட டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனால் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான உறுப்புகள் நம்முடைய கண்கள், நம்முடைய நாடி நரம்புகள், நம்முடைய சிறுநீரகங்கள். இதுதான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனால் பாதிக்கப்பட உறுப்பு. ஸோ இது பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு மிக சிறந்த மருத்துவம் தேற்றான் கொட்டை. ஸோ தேற்றான் கொட்டையில் ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கிறோம். தேற்றான் கொட்டை ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக காணப்படுது. ஸோ நம்ம உடம்புல உள்ள அதிகரித்த ரத்தத்தினால வரக்கூடிய நரம்புகளை வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறைக்கக்கூடிய சக்தி வந்து தேற்றான் கொட்டைக்கு அதிகமாக காணப்படும். ஸோ தேற்றான் கொட்டையை அப்படியே ஒரு 100 கிராம் வாங்கி இந்த மாதிரி அரைச்சி பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை இளநீரில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் 10 கிராம் அளவு போட்டு அப்படியே மூடிட்டு ஒரு 12 hours அப்படியே வச்சுருக்கங்க. ஓவர் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த மாதிரி தேற்றான் கொட்டை இளநீர் டிகாஷன் ரெடி ஆயிரும். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை இதை பயன்படுத்தினாலே போதும். ஸோ யார் டயபெட்டிக்கில் நீங்கள் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்கில் பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா, உங்களுடைய கிரியாட்டின் லெவல் அதிகமாகிட்டு இருக்கா, உங்களுடைய கண்களுடைய விசன் பிளர் ஆகிட்டு இருக்கா, கை கால் வந்து அதிகமாக இன்ஃப்ளமேஷன் ஆகி டாக்டர் ரொம்ப பர்னிங் சென்சேஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோட்டிஸ் இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை இது உணவாக பயன்படுத்திட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக HbA1c அளவு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.